ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து பல்வந்த் ஹரி கார்னிக் அப்படிங்கிறவரோட அனுபவத்தை பார்க்கலாம். இவர் 1936 பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த விவரத்தை பார்க்க போகிறோம். இவர் மும்பையில் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ சாயிபாபாவை பற்றி தாஷ்கனு மகாராஜ் அவர்களின் கீர்த்தனைகளை கேட்டு தான் ஸ்ரீ சாயிபாபாவை பற்றி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இவர் போய் பாபாவை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷீரடிக்கு போனேன் அப்படிங்கிறாரு. இவர் பாபா மேலே பக்தியோட தினசரி வழிபாடு நடத்துகிறேன். பாபாவை முதல் தடவை தரிசனம் பண்ணதுக்கப்புறம்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் நான் ஸ்ரீ சாய்பாபாவோட தரிசனத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் முறையாக 1911 தான் இவர் ஷீரடிக்கு போயிருக்காரு. ஷீரடிக்கு போன உடனே ஸ்ரீ சாய்பாபாவை பார்த்த உடனே அவருடைய அந்த தெய்வீகமான கண்கள், அந்த சக்தி பொருந்திய கண்களை பார்த்த உடனே அப்படியே அந்த பார்த்த மாத்திரத்திலேயே ஸ்ரீ சாய்பாபா மீது ஒரு நம்பிக்கை இவருக்கு வந்துதான். இவரை நம்ம ஒவ்வொரு வருடமும் பார்க்கணும், தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுச்சா. எதுவுமே பேசலை, பாபா எதுவுமே சொல்லலை. ஆனால் அவரோட கண்களே இவருக்கு அவ்வளவு நம்பிக்கையையும் நிம்மதியையும் அளித்தது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் போய் ஸ்ரீ சாய்பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவருடைய பெற்றோர்களும் போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் குடும்பமே ஸ்ரீ சாய்பாபா மீது பக்தி பூண்டு அவங்க தினசரி வழிபாடுகளை நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. 1918 குரு பௌர்ணிமா சமயத்தில் இவர் ஷீரடிக்கு போயிருக்காரு. அப்போ இவர் மனசில் ஒரு எண்ணம் தோன்றுச்சான், நாம் இந்த தடவை பாபா தரிசனத்துக்கு வந்திருக்கோம், பாபா கிட்ட நம்மளுடைய ஆன்மீக நலன் சம்பந்தமாக ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போயிருக்காரு. அவரை நாடின பொழுது ஸ்ரீ சாய்பாபா ரொம்ப கோப ஆவேசத்தோடு இருந்திருக்காரு. அதை பார்த்த உடனே இவருக்கு பாபா கிட்ட எதுவுமே பேசுறதுக்கு வாய் வரலை. அதனால பேசாமல் வந்துட்டாராம். கொஞ்சம் இவருக்கு வருத்தமாக இருந்திருக்கு, நம்ம நினச்சதை போய் பேச முடியல பாபா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏமாற்றத்தோடையே இவர் டோங்கால ஏறி இருக்காரு. டோங்கால ஏறினவரை நானாவளி அப்படி கட்டி அணைச்சி அல்லா அச்சா கரேகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உனக்கு அல்லா நல்லதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. இவர் அதுக்கப்புறமா 1928 இவர் மனைவிக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. இவர் மனைவியும் ஸ்ரீ சாய்பாபாவை தரிசனம் பண்ணதுனால அவங்களுக்கும் பாபா மேல பக்தி இருந்தது. 1928 அவங்க டெலிவரி செஞ்சதுக்கு அப்புறமா, குழந்தை டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா 9 மாதங்கள் அந்த போஸ்ட் டெலிவரி சிக்னஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால அவங்க படுத்த படுக்கையே ஆயிட்டாங்க. அப்போ அவங்க இறக்குறதுக்கு ஒரு 7 நாட்கள் முன்னாடி அவங்க நினைவை இழந்துட்டாங்களாம். அப்போ இவருக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு ஸ்ரீ சாய்பாபாவோட திருவுருவ படத்தை அவங்க மனைவி கண்ணில் படுற மாதிரி அவங்க மனைவியோட முகத்துக்கு முன்னாடி இவர் வச்சிருக்காரு. அவங்க இறக்குறதுக்கு அந்த தருணம், கரெக்டாக இறக்குற தருணத்தில் கண்ணை திறந்து ஸ்ரீ சாய்பாபாவோட திருவுருவத்தை பார்த்து 2 கையை சேர்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க கணவருக்கும் வணக்கத்தை செலுத்திட்டு அவங்களோட பெரிய குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு சின்ன குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அனாயாசமான மரணத்தை அவங்க பெற்றாங்க. இது பரிபூரணமாக ஸ்ரீ சாய்பாபாவுடைய அருளால தான் இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவ்வளவு அன்கான்ஷியஸாக 6-7 நாள் இருந்தவங்க அந்த கடைசி தருணத்தில் தான் அவங்களுக்கு நினைவு இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் முதல் தடவையாக ஸ்ரீ சாய்பாபா தரிசனத்துக்கு வந்தப்போ ஸ்ரீ சாய்பாபா இவர்கிட்ட 10 ரூபாய் தட்சணை கேட்டிருக்காரு. இவர் 10 ரூபாயை கொடுத்துட்டாரா. இவர்கிட்ட இருந்ததே அந்த 10 ரூபாய் தான். இப்போ நம்ம எப்படி திரும்பி ஊருக்கு போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இவருடைய நண்பரான தோஷர் அப்படிங்கிறவர் தான் இவருக்கு தேவையான பணத்தை கொடுத்து இவருக்கு உதவி புரிந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பிற்காலத்தில் சுவாமிஜியா நாராயண ஆசிரமில் இருக்காரு அப்படிங்கிறாரு.
இவர் வந்து ஸ்ரீ சாய்பாபாவை சத்புருஷர், சந்த், சாது இப்படி பல பெயர்களால் இவர் வந்து ஸ்ரீ சாய்பாபாவை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. இந்த மூன்றுமே ஒரே இதை தான் குறிக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி 3 விதமாக நான் வந்து பாபாவை வர்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவரும் இவருடைய மனைவியும் ஒரு முறை வந்து பண்டரிபுரத்துக்கு போனோம், அப்புறம் இதர புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி 100 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இந்த பண்டரிபுரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் ஷிரடிக்கு போய் ஸ்ரீ சாய்பாபாவை தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா பண்டரிபுரம் போகலான்னு சொல்லி 2 பேரும் ஷிரடிக்கு வராங்க. ஷிரடிக்கு வந்தவுடனே ஸ்ரீ சாய்பாபா அவங்கள அங்கேயே 2 நாட்கள் தங்க வைக்கிறாரு. அந்த 2 நாட்களில் அவங்க கிட்ட இருந்த அந்த 100 ரூபாயை தட்சணையாக வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. இப்போது செலவுக்காக வச்சுட்டு இருந்த 100 ரூபாயும் மொத்த பணத்தையும் இவங்க வந்து தட்சணையாக பாபாவுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால இனிமே வந்து அவங்களால பண்டரிபுரத்துக்கோ இல்லை வேறு எங்கேயுமே வந்து பில்கிரிமேஜ்க்கு போக முடியாது. அதனால இப்போ வந்து நம்ம பண்டரிபுரத்துக்கு இல்லை வேற எங்கேயாவது போகிற எண்ணத்தையே நாம் வந்து விட்டுற வேண்டியதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. ஆனால் ஊருக்கும் இப்போ போக முடியாது, ஏன்னா இவர்கிட்ட வேற எந்த பணமும் இல்லை. அப்போ ஊர் மக்கள்கிட்டையும் மற்ற பக்தர்கள்கிட்டையும் தன்னுடைய நிலையை பற்றி சொல்கிறாரு. இப்போ என்னால் ஷிரடியை விட்டு போக முடியாது, ஆனால் பாபா என்னை ஷிரடியை விட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு. அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, பாபா ஒரு முறை உனக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னா நீ அதுக்கப்புறம் ஷிரடியில் தங்கக்கூடாது, உடனே நீ கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி நம்ம போகிறது அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது அதே நண்பர் அந்த தோஷர் அப்படிங்கிறவர் எங்கேருந்தோ பணத்தை புரட்டி இவருக்கு வந்து வழி செலவுக்கான காசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறாரு. பாபா அந்த முறை ஏன் வந்து இவங்களை பண்டரிபுரத்துக்கோ இல்லை மற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கோ போகிறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறத பற்றி இவர் யோசித்து பார்த்துருக்காரு. இவருக்கு என்ன தோணுதுன்னா, ஷீரடி தான் எல்லா புண்ணிய ஸ்தலங்களையும் உள்ளடக்கி இருக்கு, அங்கே வந்துட்டோம்னாலே நம்ம வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தான் பாபா வந்து இது மூலமாக உணர்த்தி இருக்காரு. எல்லா தீர்த்தங்களும் அந்த சத்புருஷரோடைய அந்த புனித பாதங்களில் தான் இருக்குது, அதனால நாம் வேற எந்த தீர்த்தத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்து ஸ்ரீ சாய்பாபா கிட்ட இவருக்குன்னு தனிப்பட்ட அனுபவம் எதுவும் நேரலை அப்படின்னாலும் ஸ்ரீ சாய்பாபாவை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம்ல இருந்து அவரை வந்து வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்ல இருந்து அவருக்கு நேரவிருக்கும் ஆபத்துகளோ இல்லை ஏதாவது ஒரு சேலஞ்சஸோ அதெல்லாம் வந்து முன்கூட்டியே அவரால் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது ஸ்ரீ சாய்பாபாவோட அருளால தான் சாத்தியமாச்சு அப்படிங்கிறாரு. ஸ்ரீ சாய்பாபா மேலே அவ்வளவு நம்பிக்கையும் பக்தியும் இவருக்கு வந்து இருந்திருக்கு. இவங்க குடும்பத்தினர் அனைவரும் அதே பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் கடைசி வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இவருடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது. ஓம்